பக்கத்தில் தான் இந்த இதுக்கு அங்கால வந்து ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆற்றுக்கு அங்கால வந்துட்டு எங்களோட ஊர் தான். எனக்கு அந்த 3 நாளும் அந்த இருட்டு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேன். ஒழிவு எனக்கு என்ன நடந்தது எது நடந்ததுன்றது எதுவுமே எனக்கு தெரியலை. அப்படியே வெயிலுக்குள்ளே கிடந்துட்டேன். கிடந்து இந்த காலெல்லாம் வெயில் சுட்டு. அதெல்லாம் அப்போ வெயில் தான் சுட்டதா? அப்போ அப்புறம் ஒரு பைக்கில் மாடு மேய்க்கிற பொடியன் வந்ததால் அவர் தந்தை என்னை கொண்டு அம்பார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 3 நாள் வந்து வயல்காட்டுக்குள்ளே உணர்ச்சியே இல்லை, உயிரே இல்லாத மனுஷனாக கிடந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட செத்த பொண்ணு மாதிரி. செத்ததே சமந்தான். நாங்கள் நினைச்ச இறங்கி போயிருப்பாருன்ட்டு கேட்டு நாங்கள் வேலைக்கு போகிற இடமெல்லாம் கேட்டேன். கேட்க அவங்க சொன்னாங்க ஒருத்தங்க வரல, நாங்கள் பகுதி பண்ண மாட்டோம், வரல அவருண்டு. கிட்டத்தட்ட 3 நாள் வயல்காட்டுக்குள்ளே உயிரற்ற நிலையில் கிடந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 10 நாள் ஐசியூவில் இருந்து தான் அவர் வந்துட்டு அந்த அவரோட சுய நினைவே வந்திருக்குது. ஸோ 3 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் இருள் வாழ்க்கை இந்த வயல்காட்டுக்குள்ளே வாழ்ந்து அப்புறமா வந்து உயிர்ப்பித்து வந்த அந்த ஒரு அண்ணா. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு முனைத்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான். எங்களோட ஊர்லேருந்து ஒரு பக்கத்து கிராமம். ஸோ இங்கே வந்து முதல் முறையாக ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதாவது முனைத்தீவு ஏரியாவுக்குள்ளே பட்டாபுரம் பெரிய போர்த்தீவு ஏரியாவுக்குள்ளெல்லாம் வந்துட்டு உதவி பண்ணியிருக்கோம். ஆனால் முனைத்தீவுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நினைக்கிறேன். நான் வந்து எப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில் கணவன் மனைவி 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அதில் வந்துட்டு ஒரு 25 வயசுடைய ஒரு பெண் பிள்ளை அண்ட் இன்னொன்று வந்து 14 வயசுடைய ஒரு பையன். ஸோ 25 வயசு பிள்ளை கூட வந்துட்டு A level பாஸ் பண்ணி படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், குடும்ப கஷ்டம். ஸோ இந்த குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத் தலைவன் அதாவது இந்த வீட்டு அண்ணா வந்துட்டு வெளியில் வேலைகளுக்கு போனப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 3 நாள் வயல்காட்டுக்குள்ளே உயிரற்ற நிலையில் கிடந்திருக்கிறார். அதாவது தனக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாமல் வந்துட்டு 3 நாள் உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு இறந்த மனுஷன் அளவுக்கு வந்துட்டு கிடந்திருக்கிறார். ஸோ அவரை வந்து அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து தேடி இருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து வீட்டுக்காரங்கள்லாம் தெரிஞ்ச அளவுக்கும் தேடி இருக்காங்க. 3 நாள் என்ன ஆனதுன்னு சொல்லி அவருக்கும் தெரியாது. அண்ட் வந்து அவரை சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஸோ 3 நாளைக்கு அப்புறமா வந்து அந்த வயல்காட்டுக்குள்ளே வந்து அவரை மீட்டெடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு 10 நாள் ஐசியூவில் இருந்து தான் அவர் வந்துட்டு அந்த ஒரு அவரோட சுய நினைவே வந்திருக்குது. ஸோ 3 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் இருள் வாழ்க்கை இந்த வயல்காட்டுக்குள்ளே வாழ்ந்து அப்புறமா வந்து உயிர்ப்பித்து வந்த அந்த ஒரு அண்ணா. ஸோ அவரோட வாழ்க்கைகளை தான் இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் பார்த்துட்டு அவங்களுக்கான இன்னொரு உதவி தேவைப்படுதோ அதையும் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கான ஒரு நிரந்தர ஒரு வதிவிட வீடு கூட வந்து கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க வாடகை வீடுகளில் தான் இருந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமறைஞ்சினும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, என்ன சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் இது வரைக்கும் செய்யலை. அதாவது முனைத்தீவு மற்ற பக்கங்களில் வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது பட்டாபுரம் ஏரியாக்கள் வந்து செய்திருக்கிறோம். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ள வந்து இது வரைக்கும் செய்யலை தான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் பக்கத்தில் தான். இந்த இதுக்கு அங்கால வந்து ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆற்றுக்கு அங்கால வந்துட்டு எங்களோட ஊர் தான். ஸோ இந்த ஊரையும் எங்கள்ட்ட ஊரையும் வந்து பிரிக்கிறது வந்து நடுவால் போகிற அந்த ஒரு ஆறு தான். அது குடா ஆறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன்று தான் பிரிக்குது, பக்கத்தில் தான். நான் இவ்வளோ நாளும் இவ்வளோ ஒரு நிலைமையில் இருந்துட்டு நாங்கள் இப்படியான ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாமல் இருந்திருக்காங்களோ சொல்லி தெரியாது. எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இது அவங்களோட சொந்த வீடு கிடையாது. இங்கே வந்து இப்போ வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. அதுவும் எப்போவும் வாடகைகள் கொடுக்குறதில்ல என்னன்னு சொல்லி தான் சொன்னாங்களோ, அதை வந்து அவங்கக்கிட்டே கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ரைட். இப்போ வீட்டில் வந்து யார் யார் இருக்கிறீங்க? நீங்களும் மகனும். மகள் எங்கே இப்போ வேலைக்கு போகிறவங்க? வேலைக்கு போகிறதா சொல்லியிருந்தீங்க. மகளுக்கு எத்தனை வயசு? 25. என்ன வேலைக்கு போகிறவங்க? உடுப்பு கடையில் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ கிழமை அவங்க வேலைக்கு போகிறாங்க? ஐயாவுக்கு இல்லாத நாளிலேருந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஓகே. இப்போ இங்கே வந்து எவ்வளோ நல்லா இருக்கிறீங்க இந்த உலகக்குள்ள? ஒரு 1.5 வருஷமாக 1.5 வருஷமாக இருக்கீங்க. அப்போ அதுக்கு முதல்ல ஒரு அக்கள் இருந்தது. அப்போ உங்களோட சொந்த வளவுக்குள்ளே இருக்கிறதே இல்லையா? சொந்த வளவுக்குள்ள இருக்கிறது வீடுக்குள்ள. ஆஹா. பெரும்பாலும் மட்டும் இருக்குது. நிறுவனத்தினால் கூட வந்து தரலையா? ஒரு உதவியும் இல்லை.
ரைட் ஓகே. இப்போ அந்த அளவு தூரமாக இருக்குது, இந்த பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே குடியில் அப்படி எதுவுமே கட்டலையா நீங்கள்? ஒன்றுமே இல்லை. செய்கிறதுக்கு வசதி இல்லை நமக்கு. அப்போ அந்த பலவு எப்படி உங்கள்ட்ட நீங்கள் வேண்டினீங்களா இல்லை மாமியார்? அது சீதனமாக உங்களோட மாமியார் சீதனம் பந்தலுக்கு வந்து. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா? எனக்கு 46. 46. உண்மையில் ஐயா அண்ணாவுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு உதவி கேட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன நடந்தது என்று சொல்லி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? நான் வந்து கூலி தொழில் செய்கிறேன், ம். மில்லில் வேலை செய்கிறேன். ஆஹா. அப்போ மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மயக்கம் மாதிரி வந்து கொண்டு விழுந்தேன் நான். என்ன உங்களுக்கு ஃப்ரெஷர் அப்படி இன்னும் இருக்குதா? ஆஹா. இப்போ ஒரு கடைக்கு போன இடத்துல தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. ஆஹா. விழுந்து கிடந்த தரும் கவனிக்கல. மில்லுக்குள்ளன்னு சொன்னால் வெளியில் வெளியில் கடைக்கு போன இடத்துல ஆ விழுந்ததால் ஒருத்தர் என்ன கவனிக்கல. அப்படியே வெயிலுக்குள்ளே கிடந்துட்டேன். ஆஹா. கிடந்து இந்த காலெல்லாம் வெயில் சுட்டு. ஆ அதெல்லாம் அப்போ வெயில் தான் சுட்டதா? 2 நாளாக கிடந்தது. அப்போ ஆஹா. சுட்டு அப்புறம் ஒரு வயலுக்குள்ளே மாடு மேய்க்கிற பொடியன் வந்ததால் அவர் கண்டு என்ன கொண்டு அம்பார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்க. ஆஹா. அம்பார் ஹாஸ்பிட்டல் 1.5 மாதம் இருந்தேன் நான். ஆஹா. இருந்ததெல்லாம் அங்கே எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இப்போ எனக்கு அந்த கிட்னி பிரச்சனை இருக்குது. ஆஹா. ஸோ அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுத்து இப்போ அது எவ்வளோ நாள் அந்த வெயிலுக்குள்ளே இருந்தீங்க அப்போ? அதில் 3 நாள் இப்போ தான் நான் கண்டவங்க. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை? எதுவும் இல்லை. அது எப்படி 3 நாளாக வந்துட்டு எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் அப்படியே வெயிலுக்குள்ளே இறந்துருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட செத்த பொண்ணு மாதிரி. செத்ததே சமன் தான். பூச்சி கடிச்சு என்ன செஞ்சு ஏது ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. 3 நாளாக என்ன தேடி இருக்காங்க. ஆனால் இது புதுசாக இருக்குது. நான் கூட நினச்சி வந்தால் நீங்கள் வெளியில் வேலை செய்ய விழுந்து நான் நினச்சி மிஷினுக்குள்ளே விழுந்து தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கேன். அப்போ வெளியில் தான் விழுந்துருக்கீங்க. ஏன்னா அவர் தான் கண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து ஆஹா. எங்களுக்கு அறிவிச்சவங்க. இது போட்டேன். எல்லாம் ரிப்போர்ட்டா? எந்த ஹாஸ்பிட்டல்? ஒரு கிட்னி பிரச்சனை அம்பார் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தான் போகிறதா? கிளினிக்கு போகிறோம். கிட்னி கிட்னிக்கு என்னென்னு சொல்லி சொன்னவங்க? கிட்னி வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. களஞ்சி ஹாஸ்பிட்டலா அது? இது ஸ்கேன் பண்ணி எடுத்தாங்க. ரைட் ரைட் ரைட். இப்போயும் அந்த யூரின் பாறையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அப்படியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு? இப்போ சொல்லியிருக்காங்கன்னா அது உள்ளுக்குள்ளே கேமரா விட்டு பார்க்கணுமா வர சொல்லியிருக்காங்க. திரும்ப களஞ்சி ஹாஸ்பிட்டல் தானே? மட்டக்களப்பு பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகே. கிளினிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி போயிடுவீங்க? 2 தரம் போயிருக்கேன். 2 தரம் போயிருக்கீங்க. அதுவும் அம்பாறை தான் போகிறேன். இப்போ மில்லு வேலைக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போகணும்? நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து சம்மாந்தில் பலத்தாப்பட்டி. பலத்தாப்பட்டிக்கானு எவ்வளோ காலமாக அங்கே வேலை செய்றீங்க? ஒரு 17 வருஷம் நான் வேலை செய்கிறேன். 14 வருஷம். 14 வருஷமா? அப்போ உங்களுக்கு அதுக்கு முதல்ல பேச்சு அப்படி நடந்திருக்குதா? விலங்குல அதாவது அந்த நீங்கள் மயக்கம் விழுந்து நீ சொன்னீங்க தானே, அதுக்கு அதாவது விழுந்ததுக்கு முன்னால் எப்பயாச்சும் அந்த ஒரு வருத்தம் வந்துருக்குதா உங்களுக்கு? வந்ததில்லை. வந்ததில்லை. அப்போ அப்படி நீங்கள் அந்த ஒரு 3 நாளாக வந்துட்டு எப்படி சொல்கிற ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்ததுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னோம் உங்களுக்கு? காரணம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தேன், ப்ரெஷர் ஒன்று அடிக்குது. ஆஹா. ப்ரெஷர் இருந்திருக்கு. எனக்கு தெரியாது எனக்கு ப்ரெஷர் இருந்தது. மதிய டைம் தானே. மதிய டைமில் போனோம் 1 மணி விளக்குள்ள விழுத்த சொன்னால் ரோட்டு பக்கம் கூட எப்படி ரோட்டுன்னா இப்போ கொஞ்சம் ரோட்டில் இருந்து மெயினில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே தள்ளி போகணும். கடை உண்டு. அந்த கடைக்கு போகலாம். வயல் காடு நடுவில் ரோட் போகுது. இப்போ வயலுக்குள்ளே விழுந்ததெல்லாம் தெரியல. வயலுக்குள்ளே விழுந்து இருந்தது ஒருத்தருக்கும் தெரியாமல் போயிட்டு. அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு என்ன தகவல் வந்தது? முதலாளி அறிவிச்சார். என்னென்னு சொன்னார்? இப்படி விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் பாங்க காண்டியிலேயே நான் போனேன். அப்போ இவர் 3 நாளாக வந்து அங்கே இல்லைன்றதை வந்து சொல்லலை. சொன்னார் அறிவிச்சு. நான் இந்த இடம் எல்லாம் எடுத்து கேட்டேன். நாங்கள் வேலைக்கு போகிற இடம் இல்லை. அவங்க சொன்னாங்க வரலன்னு. சில நாங்கள் அவரை திரும்ப சொன்னோம் இங்கே வரல. திங்கக்கிழமை எடுத்து சொன்னாங்க நாங்கள் வரலன்னு. வர நாங்கள் அங்கே போனேன். அப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ கண்ணெல்லாம் முடிக்கலையே, மூச்சு பேச்சு ஒன்றும் இல்லையா. அப்படி வந்து இங்கே வந்து ஒரே சாப்பாடு இந்த பக்கத்தாக்கில் சமைச்சு தருவாங்க, கொண்டு போகிறாங்க டாக்டருக்கு. அப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்க? இப்போ கணவர் அங்கே இல்லை, அப்போ நீங்கள் எல்லாம் நாங்கள் நினைச்ச வேற எங்கேயும் போயிருப்பாருன்ட்டு கேட்டு நாங்கள் வேலைக்கு போகிற இடம் எல்லாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒத்துஞ்சு வரல, நாங்கள் பகுதி பண்ண மாட்டோம், வரல அவரண்டு. திரும்ப அவர் ஆரம்பிச்சுனார் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 3 நாள் வந்து வயல்காட்டுக்குள்ளே உணர்ச்சியே இல்லை, உயிரே இல்லாத மனுஷனாக கிடந்திருக்கீங்க. அப்போ நான் ஆரம்பத்தில் நினச்சேன்னா உண்மையில் இப்போ இன்றைக்கு காலையில் வரும் வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு மில்லுக்குள்ளே தான் நடந்துண்டு. இப்போ இல்லை, வெளியில் தான். ப்ரெஷர் தான் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க.
என்னடா இப்போ இது வந்து உண்மையில் வித்தியாசமான ஒரு அதாவது ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மனுஷர்களுக்கும் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நோய். அதாவது சில சில விஷயங்களை நம்ம மைண்டுக்கு ஏற்றி அதிகமாக யோசிக்கும் போதோ இல்லைன்னு சொன்னால் அந்த மார்னிங் எப்படி சொல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பாடுகள் எதுவும் எடுக்கலைன்னா கூட வந்துட்டு அந்த ப்ரெஷர் இதுக்கு வந்து டைமுக்கு வந்துட்டு காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி இதில் வந்து குடிச்சு ஹெல்த்தை வந்து சரியாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு தண்ணி சோறாச்சும் நம்ம கரைச்சி செஞ்சு குடிச்சிட்டு வேணும்னு சொன்னால் இப்போ அப்படியும் கஷ்டப்பட்டு சொன்னாலும் வந்துட்டு ஒரு ஒரு கரண்டி 2 கரண்டி வந்து சீனியாச்சும் போட்டுக்கொள்ளுங்க. சீனி 2 தேக்கரண்டியாச்சும் போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து குளுக்கோஸ் அந்த இது கிடைக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் பிற்காலத்தில் அதனால் விளைவுகள் சீனி அப்படி இப்படி சொல்லிலாம் வரலாம். ஆனால் நீங்கள் தண்ணி சோறு இது கரைச்சி குடிக்கிறது வந்து எவ்வளோ பெட்ரு. அது இல்லாதனால தான் உண்மையில் அந்த ப்ரெஷர் பிரச்சனை அண்ட் வந்து அதோட சேர்த்து இந்த கேஸ்ட்ரிக் அதாவது அல்சர் பிரச்சனை எல்லாம் வரும். நான் கூட வந்துட்டு அவஸ்தைப்பட்டது அதனால தான். ஸோ அப்போ இப்போது அந்த இப்போ இவ்வளோ 7 மாதம் சொன்னீங்களா? அப்போ இந்த 7 மாதமாக வந்து உங்களோட குடும்பத்தை நிலவரம் எப்படி இருக்குது? நிலவரம்ல சாப்பாடு கஷ்டம். மற்றது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வர செலவுகள் எல்லாம் பெரிய கஷ்டம். அக்கம் பக்கத்தில் ஆக்கலாம் உதவி செய்யணும். என்ன சொன்னால் வெளியில் வந்து அவ்வளோ வெயில். ஸோ வெளியில் வந்து எதுவுமே பேசிக்கொள்ள இல்லாது. பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அண்ணா வந்து அந்த ஸ்டிக் இல்லாமல் அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கால் வளம் இது குறைஞ்சவங்களுக்கு சொன்னால் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளும். அந்த ஸ்டிக் கூட வந்துட்டு வேண்டியலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள். அப்போ இங்கே வாடகைகள் எதுவுமே இல்லையா? இது வந்து இப்போ ஒரு ஆள் வீடு வாடகைனா கரண்ட் பில்லெல்லாம் நாங்கள் கட்டுறோம். கரண்ட் பில் நீங்கள் கட்டுறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ இந்த ஒரு 7 மாதமாக உண்மையில் குடும்ப நிலவரம் எப்படி போய்கொண்டிருக்கு? சாப்பாட்டுக்கு சாப்பாடு பெரிய கஷ்டம் தான். வேலைக்கு போகிறதால அந்த காசில் தான் ஹாஸ்பிட்டல் செலவு, நீ வேறு படிப்பு செலவு, பிள்ளைன்ற உழைப்பு முக்கியம். வேறு சொல்லணும், இங்கே வாங்க. என்ன கிரேட் படிக்கிறதா சொன்னீங்க? 9th. அதாவது நாங்கள் முன்னாடி வந்து இவங்களை செக் பண்ணினாங்க. ஸோ இவரோட ஆக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கா செம்மையாக வந்து எல்லாமே பண்ணக்கூடிய, அதாவது வந்து இந்த ஆட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து அவர் வரைஞ்சது தான். அதாவது ஒரு 14 வயசு 14 வயசு என்ன 14 வயசில் வந்து தன்னோட குடும்ப கஷ்டம் இப்படி இருக்கக்குள்ளே வந்து அவரோட திறமையிலோ இல்லை ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த வயசில் இந்தளவுக்கு வரைகிறன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோக்கு வந்து வரைஞ்சோன்னு சொன்னால் எதிர்காலத்தில் உண்மையில் இவருக்கான ஒரு அதாவது சொல்ல ஃபியூச்சர் லைஃப் வந்துட்டு செம்மையாக வந்து இருக்கும் உண்மையில். என்ன சொன்னால் ஒரு கஷ்டம் தெரிஞ்சு யார் படிக்கிறாங்களோ அவங்களோட நிலைமைகள் கண்டிப்பாக வந்து மாறும். அண்ட் வந்து இவரோட படிப்புக்கான செலவெல்லாம் வந்து அப்போ யார் பார்க்குறது? மகள் தான் எல்லாம் செய்கிறது. மகள் தான். உங்களோட சாப்பாடு இவரோட படிப்புக்கு எல்லாமே அவள் தான். அவள் உழைப்புக்கு போகிறதுனால தான் மாதம் ஒன்றுக்கு எவ்வளோ அவள் உழைக்க முடியும்? 15,000 தானா? சாப்பாடு காசு 300 ரூபா கொடுப்பாங்க. நான் சமைச்சு போய் காட்டுறேன். கடைக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அவங்களோட கடைக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த காசை கொடுத்து அனுப்புவாங்க. வகுப்பு காசை கொடுப்பாங்க. அந்த 15,000க்குள்ளே தான். ஸோ 15,000 சம்பளம் வந்துட்டு மகள் வந்துட்டு உழைக்கிறாங்க. 25 வயசு தான். ஸோ அந்த பிள்ளைன்ற உழைப்பால் தான் இன்றைக்கி இவங்களோட குடும்ப சாப்பாடும் சரி அந்த படின்ற படிப்பும் சரி போய்கொண்டிருக்குது. அப்போ வேறு நிறுவனங்களோ இல்லை யூடியூப்பினாலே வந்து யாரும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை அவங்களுக்கு. ஒரு உதவி வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ வருவாங்க, இந்த வீட்டு திட்டம் கூட வந்து கேட்டாங்க, எங்களை போட்டு கட்டுறாங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் இன்னும் கிட்ட வசதி இல்லைண்டு அதோட விட்டுட்டாங்க. வெள்ளம் கூட வந்தவங்க கூட ஒரு நிவாரணம் கூட வெள்ளம் பக்கத்தாக்கள் தான். உங்கள்கிட்ட இந்த ஏரியா பள்ளக்கை தானே? இப்போ இங்கே வந்து தண்ணி எப்படி இருந்தது? வீட்டுக்குள்ளே தண்ணி, இதுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு தண்ணி இவரை வந்து தூக்கிட்டு போனாங்க. வீட்டுக்காரங்க முன்பிட்டு இல்லையா? இப்போ எவ்வளோ நாளாக அங்கே நின்றீங்க? எவ்வளோ நாள் அங்கே நின்றீங்க? ஒரு கிழமை அங்கே அந்த வீட்டில் இருக்கு. ஒரு கிழமை தண்ணி வடியும் நினைக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில் ஒரு ஆணாக இருந்தாலும் சொல்லி நம்ம ஒரு தகப்பனாக இருந்து நம்மளோட பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு ஆளாக்கணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறதுன்ற சொன்னாலே வந்து அவங்களுக்காக தான் உழைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்களால் ஒரு முடியாத ஒரு நிலைமை, இன்றைக்கி வந்து மகள் தான் உங்கள்கிட்ட குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து பொறுப்படுத்தி பார்த்துக்கொள்கிறான்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? மனசுக்கு வேதனையாக இருக்குது. இப்போ வேறு யாராச்சும் உங்களோட மனசு நோக்கிற மாதிரி ஏதாச்சும் காதுபட பேசியிருக்காங்களா? பேசுகிறீங்கன்னா அப்படித்தானே. இப்போ ஆக்கள்கிட்ட போய் உதவி கேட்கலும் அவங்க நீ மனசுக்குள்ளே போகிற ஒரு இதில் வச்சு தான் காய்க்கலாம். இப்போ வயசு பிள்ளை 25 வயசு பிள்ளைன்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்துட்டு கடை வேலைக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வரும்போது எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவா? நைட்டு 7 மணி ஆகும். அப்போ அவரோட வேலை கஷ்டத்தை பற்றி ஏதாச்சும் இன்னும் சொல்லுவா அவங்கள்ட்ட? முந்தையான வேலை செய்கிற கடை வேலைண்டா நின்று கொண்டே இருக்கணும், கால் கடுக்கு மேல் நோய் மனசு அவை சொல்லும் போது எங்களுக்கு வேதனை தான். ரைட்டா என்ன சொல்கிறேன், ஆனாலும் வந்துட்டு பையன் வந்து திறமையானால் அவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் படிப்பிக்க வைங்க. பிள்ளை எது வரைக்கும் படித்தவங்க? அப்போ பிள்ளை 7 படித்து 2 CS எடுத்தவ. 3 பாஸ் எடுத்தா?
அப்போ அது மேற்கொண்டு ஏன் திரும்ப படிக்கல? கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான் வேலை போயிட்டு இப்போ அவன்கிட்ட படிப்புக்கு கூட இங்கே யாரும் எந்த ஒரு உதவி செய்யும். ரைட், ஓகே. அப்படியே நீங்கள் வாங்க. இவரை வந்து எனக்கு எந்த காரணம் கொண்டு இடையே நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு படித்து என்னவா வர ஐடியா இருக்குது? ட்ராயிங் மாஸ்டர். ஓகே, அதில் தான் ஃபுல்லாக இது செய்கிறது. ரைட், அப்போ இப்போ உங்களுக்கு யாராச்சும் இப்போ அவங்கள்ட்ட ஃபேஸை வந்துட்டு அப்படி ரியலாக வரைஞ்சி தரதுக்கு ஓட்ரஸ் யாராச்சும் தருவாங்களா? வந்துருக்காங்களா? வரைஞ்சி கொடுத்துருக்கீங்களா? சூப்பர். அப்படியே கொஞ்சம் வாங்க. அது நீங்கள் வரைஞ்சிங்களா? பர்த்டேக்கு வந்துருங்க. ஆ, பர்த்டேக்கு உங்கள்ட்ட போயிட்டுக்கா? யார் தந்தா? அக்கா பக்கத்து வீட்டு. அது வரைஞ்சிருக்குதா இல்லை ஃபோட்டோ? என்னோட ஃபோட்டோ தான். ஃபோட்டோ அப்படி தான் தந்துருக்காங்க. வரைஞ்ச மாதிரி இருந்தது அதுதான். ஸோ இப்போ அக்கா வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லுவாங்க? அக்கா மனுஷன் என்னோட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ம் ஃபோன் கட்டா தருவாங்க, ம் விளையாட தருவாங்க, காசு தருவாங்க. ம் அவ்வளோதான். அந்த ஃபோனை வந்து எதுக்காக வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க? ட்ராயிங் பார்க்குறதுக்கு. அதை பார்த்து வரைகிறதுக்காக வேண்டி. ஸோ இதெல்லாம் அதில் தான் பார்த்து வரைஞ்சிங்களா? ஓ, இப்போ உங்களோட கிளாஸில் வந்து எத்தனை பிள்ளைங்க மொத்தம்? 21, நீங்கள் எத்தனை பிள்ளையா வருவீங்க? 14. 14. அப்போ என்னென்ன சப்ஜெக்டில் உண்மையில் கவனம் செலுத்தி படிப்பீங்க அப்போ? சயின்ஸ், ம் ட்ராயிங், ம் செயல்முறை, ஐமுண்டை. ம் ஸோ இப்போ உண்மையில் வரைதல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியா? அப்படி சொல்கிறேன். நான் கூட ஸ்கூல் போகிற டைமில் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு அவ்வளோ கவனம் செலுத்துவேன். முக்கியமாக வந்துட்டு இந்த மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்லலாம் வந்துட்டு உண்மையில் எனக்கு ஓடாது. ஆனால் ஆர்ட் நல்லா வந்து பண்ணுவேன். ஸோ ஆர்ட் அண்ட் வந்துட்டு மியூசிக்கல் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்துலையும் கவனம் செலுத்தினால தான் மற்ற பாடத்தில் வந்து நார்மலாக அந்த போய் கோட்டை விட்டுட்டேன். ஆனாலும் உண்மையில் நம்மளுக்கு என்ன ஒரு திறமை இருக்குதோ அந்த திறமையை அந்த ஒரு வயசில் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு பின்னால் ஓடணும். அண்ட் அதே மாதிரி பிள்ளைங்களோட திறமை அறிஞ்சு அந்த பிள்ளைகளை வந்து அதன் வழியாக வந்து போக விடணும். அதாவது அவங்க ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் போக விடலாம். அவங்க வேறு பாதை மாறி போகிறாங்கன்னா தான் நம்ம வந்து கண்டிக்கணும், இது செய்யணும், இன்னொரு நாளும் பண்ணணும். ஆனால் இவரோட திறமைகள் வந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு திறமை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவரை படிப்பிச்சு ஆளாக்கி நீங்கள் மேலே கொண்டு வந்து வரலாம். இப்போ இதெல்லாம் வந்து எப்போ எத்தனை வயசில் வரைஞ்சிங்க? இல்லை எல்லாமே ஒரே வயசில் இப்போ இந்த வருஷத்தில் வரைஞ்சது அப்படியே? இந்த வருஷம் இந்த அதுவும் 2024 வரைஞ்சிங்க? 24 அரைவாசி. 25 பாதி. ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ட்ராயிங்கில் வந்து நான் கூட மேக்ஸ் தான் எடுக்கிறேன்னா ட்ராயிங்கில் வந்து நான் நல்ல பெரிய ஆளாக எனக்கு ஆசை. அது மூலமாக தான் நான் எங்களோட குடும்பத்தை அமைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஸ்கூலில் ட்ராயிங்கை பற்றி நல்ல பெருமையாக கதைப்பாங்க, டீச்சர்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க. அதில் நான் ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு போட்டிக்கு இதுக்கு வரை சொல்லி தந்தாங்க. இது எங்கே போட்டி கொடுக்க போறீங்க? கொழம்புக்கு. கொழும்புக்கா? சரி, ஓகே. இது இப்போ என்னத்தை மென்ஷன் பண்ணி இது வரைஞ்சிருக்கீங்க இப்போ? இது வந்து இது வைரஸ் தாக்க மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது ஹெடிங் கொடுத்தவங்களா இது மூலம் தான் செய்ய முடியும் சொல்லி, இல்லைன்னா நீங்களா தேர்ந்தெடுத்து வரைகிறதா? ஹெடிங் தந்தவங்க. என்னென்ன ஹெடிங் தந்தவங்க? இது மட்டும்தான். இது மட்டும் தான் உங்களுக்கு தந்தது. ஸோ அதுக்குரியமாக நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. ஓகே. இது கெட்டால் மட்டுக்குரியதா? அது ரைட், ஓகே. நல்லபடியாக வந்து படிங்க. அம்மாக்கள்ட அப்பாவோட நிலவரம்லாம் தெரியும் தானே? ஸோ உங்களுக்கு அப்போ சகோதரங்கள்னு சொல்லி? சகோதரங்க 4 பேர். ம் அதில் ஒரு தங்கச்சி கடைக்கு போகிறாங்க. ம் அவர் எப்படி சொன்னார், விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க கஷ்டம். மக்கிய தங்கச்சிட்டு அவரும் சேர்த்துட்டாரு, அவையும் கடைக்கு போகிறேன். வேலைக்கு தான். அவன் வேலைக்கு போகிறான். அக்காரிக்கு அவ கல்யாணம் கட்டல. அம்மா அடியப்பா வச்சு வைக்கிறேன். அப்பா சேர்த்துட்டாரு. அவங்க பின்படிலாம் இருக்கிறவங்க, இந்த ஏரியாவுக்குள்ள தான் இருக்கிறவங்க. இது கஷ்டம், அம்மா வீட்டுக்கும் கஷ்டம்தான். வீடு மட்டும் அந்த பலவை மட்டும் எழுதி தந்தவங்க, மக்கிய எந்த உதவியும் இல்லை. அப்போ இப்போ நீங்கள் பிள்ளைய நினச்சி என்ன நினைக்கிறீங்க? அதாவது 25 வயசில் இந்த பிள்ளை வந்து வீட்டின் கஷ்டத்தினால வந்து தான் மேற்கொண்டு படிக்காமல் இப்படியான வேலைகளுக்கு போகும்போது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கவலை இல்லையாம். நான் போகிறேன்னு சொன்னேன், அவள் கேட்க மாட்டான். எனக்கும் வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்? எனக்கு நெஞ்சில் கட்டி போகிறதுக்கு கூட காசு இல்லாமல் தான் நான் போனேன்.
செலவழித்து செய்கிறதுக்கு ஒரு உதவி இல்லை. அப்போ அதில் நெஞ்சில் கட்டியிருக்கேன்டா எப்படி தெரியும்? செக் பண்ணி பார்த்து எங்கே? ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா நான் போவது அந்த காசில் பெரிய பிள்ளைகளை விட்டுட்டு போகணுமே தனியாக உதவியும் இல்லை. ஐயா அதுக்கு வந்து என்னம்மா சொல்கிறது, இப்போ நம்மளோட உடம்புல என்னது பிரச்சனை இருந்தால் அதை பார்க்கணும். நான் நாளைக்கு இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு எதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து தவிக்க விடப்பட்டுருங்க. இப்போ நம்ம இருக்கிறதுனால உண்மையால் நம்மளால் நல்லா உழைச்சி பிள்ளைகளை பார்க்க முடியலாட்டி கூட சில சமூகத்தில் நீங்கள் இப்போ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சில வழிகாட்டல்களை பிள்ளைகளுக்கு காட்டலாம். ஒரு தாய் தந்தை வந்து இருக்கணும் கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து சமூகத்தில் வளர்ந்து வாரத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். உண்மையாக ஒரு தாயும் தகப்பனும் எப்படி வழிகாட்டுறாங்களோ அதை வச்சு கொண்டு அந்த பிள்ளைகள் சமூகத்தில் நாளைக்கு பெரிய ஆளாக வந்து வரக்கூடும். ஸோ அதை வச்சுட்டு இருக்காமல் நீங்கள் அதை கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ உங்கள்கிட்ட பிள்ளைகள் ஒன்றும் மகள் சொல்லலையா அந்த வருடம்? நான் போய் நான் பார்க்குறேன்டா அவர் உதவி உதவி தனி விட்டுட்டு போகிறது தனியாக விட்டுட்டு போகல. இப்போ அவர் மேலே அவர் ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் தேவையில்லை நான் ப்ரோ பார்ப்பேன் நல்லா போகிறான். அவர் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இப்போ 2 நாள் சமைச்சு கொடுக்கல. இன்னைக்கா இன்னைக்கு சமைக்க சாப்பிட்றோம் அங்கே சாப்பிட்றான் போகிறான். டெய்லி சமைச்சு கொடுக்குறதா? அப்போ சமைச்சு டெய்லி சமைச்சு கொடுக்குறது. சமைச்சு கொடு. சரிங்கண்ணா. அப்போ உங்கள்கிட்ட சகோதரங்கள்? 4 அக்காவும் 2 அண்ணாவும், அதில் ஒரு அண்ணர் மோசம் போயிட்டார், ஒரு அண்ணர் இருக்கார். சரி 4 அக்காவும் கல்யாணம் கட்டிக்காங்க, ஊரில் இருக்கிறாங்க. ரைட். அப்போ நான் ஒரு உதவி எனக்கு இல்லாமல் அவங்கள இல்லை. உங்களோட அம்மா அப்பாவும் மோசம் போயிட்டாங்க. ரைட். அப்போ எத்தனை வயசுலேருந்து நீங்கள் இந்த கூலி தொழில் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 25 வயசு இருக்கு. 25 வயசு இருக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 46 வயசு. ஸோ கிட்டத்தட்ட 21 வருஷமாக இந்த ஒரு கூலி தொழில் வந்து செய்கிறீங்க. அப்போ அதுக்கு முதல்ல வந்து என்ன செய்தீங்க நீங்கள்? அதுக்கு முன்னே இந்த வேலை சின்ன சின்ன வேலைகள் செய்ய கூடுதலாக இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து மட்பாண்டங்கள் நகை தொழில்கள் வந்து செய்வாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அதில் ஈடுபாடுகள் செய்யறது இல்லையா? அதில் செய்யலை. ரைட். ஓகே. இப்போ உண்மையில் மெயினாக உங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்படுது? உங்களுக்கு இருக்கிறது சொந்த வீடு. இது வரைக்கும் அப்போ எத்தனாவது வீடு மாறி இருக்கீங்க? 4 வீடு மாறி. 4வது வீடு. உங்களோட வளவுக்குள்ள அப்போ வீடெல்லாம் கட்டலாமா? எல்லாம் செய்யலாம். தூரமாக இருக்குது உங்களோட வளவு, பார்க்கலாமா? அதை பார்ப்போமா வளவு? இதா? அப்போ அது அம்மா கலர் நிறுவனம் கட்டி கொடுத்து. அப்போ இதை வந்து 2ஆக பிரித்து எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. அப்போ அம்மாக்களுக்கு அது நிறுவனம் கொடுத்த எவ்வளோ காலம்? இப்போ 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மாக்கிட்ட வீட்டு உழவு அது வந்துட்டு இப்போ ஒரே பெஸ்ட்டுக்கு ஒரே உழவாக இருந்து அது வந்து நிறுவனம் வந்து வீட்டு திட்டம் கொடுத்தது. அப்போ இந்த அத்திவாரம் போட்டதம்மா அது அந்த நேரம் போட்டவங்க நிறுவனம் ஒரு பிள்ளைக்கு வீடு கொடுக்க வர கொடுத்தவங்க கஷ்டமாக 2 பேர் கொடுத்தாங்க கொடுக்கல அப்படி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு வீடுன்னு சொல்லி கட்டினாலும் வந்து நீங்கள் இருக்கலாம். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் இந்த அஸ்திவாரம் போட்டு? 10 வருஷம் மேலே ஆயிருக்கு இந்த வீட்டோட போட்டவங்க. 10 வருஷத்துக்கு. ஆனால் மழையெல்லாம் வந்தால் இதுக்குள்ளே பயங்கர தண்ணி நிற்கும். என்ன சொன்னால் இது ஆற்றோட அண்டின பகுதி. இங்கே அங்கே பக்கம் ஆறு. ஸோ அண்டின பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிலமெல்லாம் வந்துட்டு பாசு பிடிச்சி இருந்துச்சு. அதாவது தண்ணி நின்று காஞ்சது வந்து. இப்போ இங்கே மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் வந்து எந்தளவுக்கு தண்ணி நிற்கும்? பட்டி வழியில். ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, மேலே வயசு பொண்ணு இருக்கான்னு வந்துட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். மேலே அவங்க இதை உங்கள்கிட்ட பேரில் எழுதி எடுத்துட்டீங்க. உங்கள்கிட்ட பேரில் தான் இருக்குது. அவங்களோட பேரில் இருக்கக்கூடியது இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த ஒரு வளவு ஒன்று தான். ஸோ யாராச்சும் மேலே இவங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை கொடுக்க போகிறீங்களோ சொன்னால் அவங்கள்ட்ட இப்போ அமைப்புகள் சில இருக்கலாம், வெளிநாடுகள் அமைப்புகள்லாம் வந்து இருக்கலாம். ஸோ அந்த ஒரு அமைப்புகளின் பெயர்னால வந்துட்டு இவங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் கொடுக்க போகிறீங்களா இருந்தாலும் கூட சரி வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேல திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ அந்த டாய்லெட் இது வந்து கட்டி கொடுத்ததுமா? அது ஒரு நிறுவனம் தான். நிறுவனம் தந்தது. அது எவ்வளோ காலம்? 8-9 வருஷமா இருக்குது. ஸோ அது ஒன்று தான் வந்து இங்கே இருக்குது இப்போதைக்கு. ரைட். இப்போ வந்து நம்ம அந்த வீட்டை போகலாம். சரிண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கிளச்சஸுக்கு யாரும் உதவி பண்ணல அவங்களுக்கு? உதவி இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சனங்கள் ஆக்கள் தான் வந்து எனக்கு சாப்பாடுகள்
ஹாஸ்பிட்டல் போகிற செலவு காசு எல்லாம் தருங்கள். அதாவது நான் சொல்கிறேன் அந்த ஸ்டிக் அந்த கிளச்சஸ் நம்ம பிடிச்சி நடக்கிறதுக்கு அந்த இல்லை கிடைக்காது. இருக்குதா? தந்த ஒன்று பக்கத்து வீட்டு அப்போ ஏன் அதை பாவிக்கிறது இல்லை இதில்? பாவிக்கணும்னா அது பாவிச்சே தான் நான் இப்போ சரி. பக்கத்து விட்டா இது போக்கர் இது இல்லை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்காக மற்ற கிளச்சஸ் இருக்குது நம்ம இல்லை அது இல்லை அது இல்லை. எனக்கு இது நம்ம வீட்டில் தான் பாவிச்சிக்கலாம். வெளியில் தூரம்லாம் போனால் வந்து இல்லை. உங்களுக்கு கட்டும் கஷ்டம்னா தான் வந்து நீங்கள் போக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் பாவிச்சேன் நான் இப்போ அது வச்சுட்டு இப்போ ஒரு பொருள் இப்போ இந்த பொருள் யூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கிளச்சஸ் யூஸ் பண்ணலாம். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை இல்லை அதில் பொருள் ரைட் ஓகே. அப்போ இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ உண்மையில் நீங்களும் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரெஷர் எது இருக்குன்னு சொன்னால் அதை லட்சியப்படுத்தி விட்டுறாதீங்க. செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு சில இடங்களில் போய் வரீங்கன்னு சொன்னால் தனியாக போய் வந்துடாதீங்க. ஸோ நான் அண்ணாக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பார்த்துருப்பீங்க. 3 நாள் வந்துட்டு உயிரிருந்தும் நடைப்பினம், அதாவது உயிரிருந்தும் உணர்வுகள் எதுவும் இல்லாமல் ஒரு வயல் காட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படி கிடந்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி சொல்கிற சில பூச்சிவட்டிகள் எப்படி சொல்கிறேன் அந்த பாம்பு அப்படி இப்படி இதுகள் வந்து கடிச்சிருந்தா உயிரே ஒரேடியாக போயிருக்குமே. அப்படி இறைவன் அந்த உயிர் தான் ரொம்ப உண்மையில் கடவுள்னு பார்த்து 3 நாளைக்கும் வந்துட்டு அவர் அதாவது உணர்வு உயிர் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த ஒரு வேறு நச்சு பாம்புகள் எதுவுமே ஒன்றுமே கடிக்கல. அப்போ விழுற வரைக்குமான நினைவு உங்களுக்கு இருக்கா இது நடந்துன்றது? கடைக்கு போய் வந்த தெரியும். அந்த விழுந்தது பிறகு எனக்கு எதுவுமே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுல எதுவுமே தெரியாது. எதுவுமே அப்போ அவன் விழுந்து 3 நாள் அதுக்குள்ளே விழுந்து கிடந்துன்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ இந்த தூக்குன பொடியல் அவங்க சொன்னவங்களா 3 நாளாக தேடுனண்டா? எங்களும் வீட்டை எல்லாரும் தேடணும் 3 நாளாக கடைசியாக இந்த ஐசியை வச்சு தான் என்ன ஹாஸ்பிட்டலில் அடையாளம் கண்டவங்க. ஐடென்டி கார்டை வச்சு என்ன நல்ல நீங்கள் விழும்போது ஐடென்டி கார்டு விழுந்துருக்கீங்க. ஐசியிலேருந்து அந்த ஐசியை வச்சு தான் அடையாளம் கண்டு உடம்பு ஆள் எடுத்தவங்க ஐசியில் நான் வச்சுருந்தவங்க என்ன கொண்டு போய் ஐசியூவில் 10 நாள் ஐசியிலேருந்து உணர்வு வந்தது 10 நாளுக்கு பிறகு 10 நாளுக்கு அப்புறம் அந்த 3 நாள் வயல்கட்டு கிடந்து அதுக்கப்புறம் கொண்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப 10 நாள் ஐசியூவில் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 13 நாள். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த உணர்வு வந்து வீட்டாக்கள் எல்லாம் பார்த்தேன். 13 நாளைக்கு அப்புறம் தான். ஆனால் அதுக்கடையில் வந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சிட்டுதா? தகவல் கிடைச்சி இவங்க வந்து என்ன பார்த்துருக்காங்க உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. இந்த உணர்வு இல்லை தானே. திரும்ப 10 நாளைக்கு பிறகு தான் எனக்கு அந்த உணர்வு வந்து வீட்டாக்களை பார்த்தேன். அப்போ இது வந்துட்டு வெயில் சுட்டதால தான் இந்த இது அப்படி செஞ்சுட்டு தானே அந்த பக்கம் அந்த காலுக்குமே அதில் இன்னும் புண்ணு ஆறல இல்லைப்பா 2 பக்கம். அப்போ அதுவும் நிலத்தோட ஒட்டி இருந்தா இல்லை நிலத்துக்கு மேலே அப்படி இருந்தா எப்படி இருந்து சொல்லி கிடந்தேன் எனக்கு தெரியாது. வெயில் சுட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவோம் இல்லை நெருப்பு பத்தின மாதிரி பார்த்துருக்கு. உண்மையாக யாருக்கும் வரக்கூடாத ஒரு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி பாருங்கள் சுச்சுவேஷன். அவங்க வந்துட்டு கணவரை காணல் சொல்லி இங்கே தெரிஞ்ச இடம்லாம் தேடி இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போன இடத்துல உங்களோட கூட வேலை செய்கிறவங்க அங்கே தேடி இருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது ஒரு வயலுக்குள்ளே வந்துட்டு விழுந்து கிடந்துன்றது வந்துட்டு யாருக்குமே அது தெரியாது. ஆனால் இப்போ நோவுகள் இன்னும் இருக்குதா? கால் நிமித்தியலாது நிமித்தியலாது அதெல்லாம் நடக்கிற இந்த கால் இது பிரச்சனை. ஆனால் அந்த சதை இது ஒட்டி தெரிஞ்சு பிடிக்குமாண்ணே? அது சதை வெட்டி வச்சவங்களா இல்லை அந்த இதில் அங்கே கீழே வச்சவங்களாண்ணே? ஓகேண்ணா. இப்போ நாங்கள் வளவையும் வந்து பார்த்துட்டோம். ஆனால் எங்கள்கிட்ட கையில் மேற்கொண்ட உதவிகள் எதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட இல்லை. இப்போ இந்த ஒரு காணொலி எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறது மட்டும்தான் எங்கள்கிட்ட கையில். அண்ட் வந்து இப்போது உங்களோட நிலைமை தெரிஞ்சு உங்களோட பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்கோ இல்லைன்னா உங்களோட சாப்பாட்டு செலவுக்கோ இல்லைன்னு சொன்னால் மருத்துவத்திற்கோ இந்த இடத்துல வந்து ஒரு உதவி பண்ண முடியும். அவ்வளோதான் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. ஸோ மேற்கொண்டு இந்த காணொலி யாராச்சும் பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் எங்களால் திரும்ப ஒப்படைக்க முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மக்கள் மத்தியில் இந்த காணொலி பார்க்குறவங்க கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் ரெக்வெஸ்ட் அதாவது வேண்டுதல் வைக்க போகிறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் வந்து சொல்லலாம். அது வந்து எனக்கு நடந்த சம்பவம் வந்து நான் ஒரு 3 நாளாக ஒரு உணர்வு இல்லாத ஒரு மனிதனாக அந்த இடத்துல கடந்திருக்கிறேன். அதன் விளைவால் ஏற்பட்ட சம்பவம் தான் இது. எனக்கு அந்த 3 நாளும் அந்த இருட்டு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேன். ஒழிவு எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றது எதுவுமே எனக்கு தெரியலை. அந்த 3 நாளை பிறகு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுலேயும் 10 நாள் நான் ஐசியில் இருந்திருக்கிறேன் உணர்வு இல்லாமலுக்கு. இறைவன் தான் எனக்கு இந்த உயிரை திரும்ப தந்திருக்காருன்னு
நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பிள்ளைகள் முகத்தை பார்த்து தான் இறைவன் எனக்கு இந்த உயிரை திரும்ப தந்திருக்கிறார். ஆனபடியாக என்னுடைய கஷ்ட நிலைமைகள் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மனசுக்குள்ளே எனக்கு சரியான வேதனையாக இருக்கின்றது. இந்த பொம்பளை பிள்ளை சம்பாதிப்பதில் இதெல்லாம் நானும் வாழ்ந்து கொண்டு இந்த பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் எனக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்து எனக்கு ஒரு சொந்த வீடு வாசல் இல்லை, ஒரு வீடு ஒன்று ஒரு அமைச்சு தெரியணும்னா ஒரு வீடு ஒன்று அமைச்சு தாக்கணும். மற்றது இந்த 25 வயசு பொம்பளை பிள்ளை சம்பாதிப்பதில் தான் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கால் காயத்தால் தான் நிலைமை இப்படி ஆகப்பட்டது. எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவியை செய்து தரும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போது நம்மளால் முடிஞ்செல்லாம் தெரியும், முதற்கொண்டு எந்த ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோமோ ஸோ அந்த குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த நிலைமையை பொறுத்தளவுக்கான முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான பணத்துக்கு வந்து கொடுக்கலாம். சரிங்கம்மா, இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். முப்பது 36. 36,000 வந்திருக்கு. ஸோ இதை வந்து அண்ணாவோட மருத்துவத்திற்காக வேண்டியும் படிக்கின்ற படிப்புக்காக வேண்டியும் உங்களோட சாப்பாடு செலவுக்காக வேண்டி உபயோகிச்சுக்கொள்ளுங்கள். அண்ட் மேற்கொண்டு உண்மையிலே யாராச்சும் உதவிகள் பண்ணாங்கன்னா அதை வந்து நாங்கள் ஒப்படைக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ உங்களால் இங்கிருந்து ஏதாச்சும் தொழில்கள் ஏதாச்சும் செய்யலுமா இப்போதைக்கு? என்ன தொழில் செய்யும்? இங்கே பயிர் போட முடியும். வேறு தொழில் ஏதாச்சும்? கோழி வளர்க்குற முடியும். ஆனால் அடுத்தவங்களோட வளவுக்குள்ள நம்ம இப்போ செய்யலாம் தானே. இப்போ திடீரெண்டு ஒழும்ப சொன்னாலும் ஒன்றும் செய்யலாம். அது உங்களோட வளவுக்குள்ள அது செய்யலாம். ஸோ உண்மையில் என்ன சொன்னாமா, உண்மையில் ஒரு உதவி பண்ணுறவங்க வந்து எப்போவுமே உதவியே வந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம தான் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அது ஒரு சுயதொழில் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த சுயதொழிலுக்கான ஒரு வழிகாட்டல்களையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு உதவியோ வந்து பண்ணி தருவாங்க. அதை வச்சுக்கொண்டு நம்ம தான் சம்பாத்தியம் விட்டு வரணும். அப்போது நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவு சொல்லுங்கள், உங்களால் எந்த ஒரு சுயதொழில் செய்ய முடியும்னு சொல்லி. அண்ணா வந்து நார்மலாக ஓரளவு குணமாகி வர முடிஞ்சால் உங்களால் என்ன பண்ண முடியும்? இருந்து கொண்டு ஏதாச்சும் தொழில் செய்யணும்னு சொன்னால் ஒரு சில்லற கடைகள் அப்படின்னோ கோழி வளர்ப்பு வளர்ப்புக்கு ஓகே ரைட். ஓகே, மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இப்படியான நிலவரத்தில் இருக்குங்க, அதாவது அவர்கிட்ட கால் ஒழுங்காக இருந்திருக்க, அவருக்கு இப்படியான ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடக்காமல் இருந்திருந்தால் நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்துட்டு அந்த பிள்ளையும் வந்துட்டு இன்றைக்கி கூலி தொழிலுக்கு கடை அப்படிலாம் போயிருக்க வேண்டியது கிடையாது. அவங்கள்ட்ட படிப்பை வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு தொழில் செய்திருக்கலாம். ஸோ ஏலவில் 2CS எடுத்திருந்தாங்க. என்ன பாடம் எடுத்தவங்கள அவங்க? ஆர்ட்ஸ் படித்தவங்க. ரைட். ஓகே, இப்போது உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தாங்களா? ஆனால் அந்த ஒரு உதவி பண்ணவங்க யார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போது லண்டனில் இருக்கிற நித்யகலா அம்மா தான் வந்து அவங்களோட பேரப்பிள்ளை ரமீராவோட 5வது பிறந்தநாளுக்காக வேண்டி ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தாங்க. உங்களோட கையில் நாங்கள் ஒப்படைச்சிருந்தோம். ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கானதான் சொல்லலாம். பேரப்பிள்ளைக்கு நன்றி, இன்னொரு காலம்பாளர்கள் செய்த உதவிக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? அதாவது இந்த நிதி உதவி செய்த அந்த அம்மாவுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் நீண்ட காலம் ஆயுளோடு சந்தோஷமாக வாழ வேணும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. உண்மையில் வந்து எங்களோட சார்பிலையும் எங்களோட சேனல் சார்பிலையும் வந்துட்டு நித்யகலா அம்மாவுக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதே மாதிரி அவங்களோட பேரப்பிள்ளையோட பிறந்தநாளுக்காக வேண்டிய இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த பேரப்பிள்ளைக்கு வந்து இனி பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்கும் வந்து கிட்டணும் அப்படி சொல்லியும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஸோ நீங்கள் பண்ண அந்த ஒரு உதவி இன்றைக்கி இந்த ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து அமைச்சிருக்குது. அது அவங்களோட வைத்தியமாக இருக்கட்டும், அவங்களோட உணவாக இருக்கட்டும், அந்த படியனோட படிப்பாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு உதவியாக இருக்க போகுது. அண்ட் மேற்கொண்டு இவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அதாவது வந்து சுயதொழிலுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வைத்திய செலவுக்காக வேண்டி இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு வீட்டுத்திட்ட உதவியாக இருக்கட்டும், இது எது வேணாலும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளேல தெரியுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தது இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.